من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المتقين في جنات وعيون ادخلوها بسلام آمنين. ونزعنا ما في صدورهم من غل إخوانا على سرر متقابلين لا يمسهم فيها نصب وما هم منها بمخرجين. صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் இறையச்சம் உடையவர்கள் சுவனங்களிலும் அங்குள்ள நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். மேலும் அவர்களிடம் கூறப்படும், எவ்வித அச்சமும் இன்றி சாந்தியுடன் அவற்றினுள் நுழையுங்கள். அவர்களின் உள்ளங்களில் படிந்திருக்கும் குரோதங்களை நாம் அகற்றி விடுவோம். ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக கட்டில்களில் எதிரெதிரே அமர்ந்திருப்பார்கள். அங்கு அவர்களுக்கு யாதொரு சிரமமும் ஏற்படாது. அங்கிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் உண்மையை கூறினான். எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்திலே அதிகாலை இபாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சூரத்துல் ஹிஜ்ர் எனப்படும் 15வது அத்தியாயத்தின் 45, 46, 47 மற்றும் 48வது வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனங்களிலே எத்தகைய சுப செய்திகளை உள்ளடக்கி இவற்றை இறக்கியருளினானோ அந்த சுப செய்திக்குரிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. இந்த வசனங்களிலே ஷைத்தானினுடைய ஆதிக்கத்தில் சிக்கிவிடாமல் அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கையும் தவக்குலும் வைத்து அவனுடைய கட்டளைகளையெல்லாம் முறையாக சரியாக பேணி வாழ்ந்தவர்களுக்கு கிடைக்கவிருக்கக்கூடிய நல்ல முடிவை குறித்து விவரிக்கப்படுகிறது. ஷைத்தானுடைய தூண்டுதல்களிலிருந்து விலகி இருந்தவர்கள். காரணம் என்னன்னு சொன்னால், இதற்கு முன்னால் இடம்பெறுகிற வசனத்தில் நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த நரகம் யாருக்குரியது என்று சொல்லுகிற பொழுது ஷைத்தானை பின்பற்றியவர்கள், ஷைத்தானுடைய விருப்பங்களுக்கு உடன்பட்டவர்கள், அவர்களுக்குரிய இறுதி முடிவை பற்றி தான் சொல்லப்படுகிறது. அது எப்படி வருகிறது என்று சொன்னால், லஹா சப்அத்து அபுவாபின், அந்த நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்கின்றன. லிக்குல்லி பாபி மின்ஹும் ஜுஸும் மக்சூம், அந்த 7 வாயில்களிலும் ஒவ்வொரு வாயிலிலும் ஒவ்வொரு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்று வருகிறது. அப்போ நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் ஷைத்தானுக்கு அடிபணியக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த குறிப்பிட்ட வசனங்களில் ஷைத்தானுடைய அந்த ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு அவனுடைய விருப்பங்களுக்கெல்லாம் உடன்படாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு வாழக்கூடிய முத்தகீன்கள், இன்னல் முத்தகீன என்று தான் இந்த வசனம் தொடங்குகிறது. அவங்களுக்கான மறுமையில் கிடைக்கக்கூடிய நல்ல முடிவு, இறுதி முடிவை பற்றி விவரிக்கப்படுகிறது. அது எந்த மாதிரி வருதுன்னு சொன்னால், அந்த முடிவு என்ன என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய பக்தர்கள் முத்தகீன்கள் அழகும் இன்பங்களும் நிறைந்த சுவனத் தோட்டங்களிலே வாழ்வார்கள். முத்தகீன்களுக்கான இறுதி முடிவு அதுதான். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வஅயூன், முத்தகீன்கள் சுவனங்களிலும் அங்குள்ள நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். குர்ஆனில் சொர்க்கத்தினுடைய தோட்டங்களை பற்றி பல இடங்களில்
விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீரூற்று சம்பந்தமாகவும் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லவர்களை பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னமேயே வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமையான விஷயம். அது அவர்களுக்கு மட்டுமே உரியது. அதில் அவங்க அடித்து பிடிச்சிட்டு போக மாட்டாங்க, முண்டி அடித்து கொண்டு சொர்க்கத்துக்குள்ளே நுழைய மாட்டாங்க. மாறாக நிம்மதியாக நிரந்தரமாக வசிக்கக்கூடிய உரிமையாளர்களாகவே அங்கே அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். தற்காலிகமாக உள்ளே போயிட்டு வெளியே போகிற விருந்தாளிகள் மாதிரியெல்லாம் இல்லை. நிரந்தரமாக அவர்கள் அங்கே தங்க வேண்டி இருக்கிறனால நின்று நிதானமாக சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி அவர்களுக்கு முழு உரிமையும் கொடுக்கப்படும். அதை குறித்து உதுகுலூஹா பிசலாமின் ஆமினின் என்று அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். எந்த விதமான பயமும் இல்லாமல் சாந்தியோடு அமைதியோடு சொர்க்கத்திற்குள்ளே நுழையுங்கள் என்று அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உதுகுலூஹா பிசலாமின், அமைதியோடு சலாமோடு உள்ள நுழையுங்க என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை குறிக்கிறது. அங்கு அவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுகங்கள், இன்பங்களை சலாம் என்கிற வார்த்தை குறிக்கிறது என்றும், ஆமினின் எந்த விதமான பயமும் இல்லாமல் நிம்மதியானவர்களாக எதை பற்றிய கவலையும் இல்லாமல் என்று ஆமினின் என்னுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் நிரந்தரமான வசிப்பை குறிப்பிடுகிறது என்று நிறைய அறிஞர்கள் இந்த ரெண்டு வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறாங்க. சொர்க்கத்துக்குள்ளே சலாமோட நுழையுங்க, ஆமினா நுழையுங்க, பயமில்லாமல் நுழையுங்கனாக்கா தற்காலிகமாகத்தான் இப்போ உங்களுக்கு இந்த சொர்க்கம் தரப்படுகிறது, கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற பயமெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரியான எந்த ஒரு நிராசையும் வேண்டாம், அந்த கவலையெல்லாம் வேண்டாம். நிரந்தரமாக நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே தான் இருக்க போகிறீங்க. தற்காலிகமாக வச்சுட்டு வெளியே துரத்திடுவாங்க, அனுப்பி விட்டுருவாங்க என்கிற கவலையோ பயமோ உங்களுக்கு தேவையில்லை. ஆமினின் அச்சமில்லாதவர்களாக உள்ள நுழையுங்கன்னு சொன்னால் இதிலிருந்து இனி நீங்கள் வெளியே வர வேண்டிய தேவையே இல்லை என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆமினின் பயமில்லாதவர்களாக அச்சமில்லாதவர்களாக அப்படிங்கிறது அங்கே மவுத்து வரும் அப்படிங்கிற பயம் இல்லை. மவுத்தெல்லாம் துனியாவில் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு இன்பமாக இருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தில் நம்ம கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மௌத்தா போயிடுவாங்க, அந்த பயமும் வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடங்கள் சொர்க்கத்தில் ஒதுக்கப்படுகிறதோ அந்த சொர்க்கத்திலிருந்து நீங்கள் வெளியேறியிருங்க, காலி செய்து கொடுங்க என்று சொல்லுவாங்க. நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்துலேருந்து நாம் காலி செய்து கொடுக்க வேண்டி இருக்கும், அந்த பயமும் வேண்டாம். குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இங்கே அனுமதி. அந்த நாட்களை அனுபவித்து முடித்த பிறகு உங்களுக்கு அந்த உரிமை ரத்து செய்யப்பட்டுரும். இந்த மாதிரி எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. எந்த விதமான பயங்களை விட்டும் விலக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அங்கே நோய் நொடிகள் வரும் என்கிற பயமும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் துனியாவில் தான். சுவனத்தில் இந்த மாதிரி இல்லை. மீண்டும் நாம் ஆமினினுக்கு பார்க்கணும். முதல்ல மவுத்து வரணுங்கிற பயமும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு வெளியே போங்க, இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லிடுவாங்கங்கிற பயமும் தேவையில்லை. நோய் நொடிகள் வந்துடும் இல்லை, முதுமையும் வராது. அங்கே என்றென்றும் இளமையாகத்தான் இருப்பார்கள் என்று வேறு சில வசனங்களிலும் நிறைய ஹதீஸ்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியமாக இருப்பார்கள், முதுமை வராது, நோய் நொடிகள் வராது. அந்த மாதிரி எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. இனி நிம்மதியாக சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்படும். இதற்கு அடுத்தபடியாக இந்த ஷைத்தானுடைய ஆதிக்கத்துக்கு உட்படாதவர்கள், முழுக்க முழுக்க முத்தகீன்கள், இறையச்சமுடையவர்களாக வாழ்ந்தவர்கள், அவருடைய குணத்தை பற்றி சொல்லப்படுகிறது. சொர்க்கத்தில் எப்படி இருக்கும் அவங்களுக்கான முதல் விஷயம், ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வனஸஅனா மாஃபி சுதூரிஹிம் மின் கில்லின், அவர்களுடைய உள்ளங்களில் படிந்திருக்கும் காழ்ப்புணர்ச்சி, குரோதங்களை நாம் உருவி விடுவோம், அகற்றி விடுவோம்.
நசானான்னு சொன்னானாக்கா கழட்டிடுறது. மனசுக்குள்ள ஒருவரை பற்றி ஒருவருக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் உருவப்பட்டுவிடும். ஏன் என்று கேட்டால், சொர்க்கத்தில் பிரச்சனையே இல்லை. எதனால் பிரச்சனை இல்லை? சொர்க்கவாசிகளுடைய மனசுக்குள்ளே காழ்ப்புணர்ச்சி இருக்காது. இப்போ துனியாவில் பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணமே ஒருவரை பற்றி இன்னொருவர் தப்பான அபிப்பிராயம் வைக்கிறது, இந்த அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுன்னு சொல்லக்கூடிய குறைத்து மதிப்பிடுவது, அல்லது முன்கூட்டியே ஒரு ஆளை பற்றி ஒரு கருத்தை உருவாக்கிக்கிறது, அல்லது ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்கள் அடிப்படையில் ஒருவரை பற்றி ஒருவர் பொறாமை கொள்வது, காழ்ப்புணர்ச்சி கொள்வது, குரோதம் வைக்கிறது, பகைமை பாராட்டுறது, இதெல்லாம் தானே உலகத்தில் பிரச்சனைக்கான காரணங்கள். அப்போ சொர்க்கத்தில் போனால் அந்த மாதிரி பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துடக்கூடாது. அதனால் முன்னமேயே அவங்களுடைய மனசை அல்லாஹ் சுத்தப்படுத்திடுறான். வனஸஅனா மாஃபி சுதூரிஹிம், அவருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய மின் கில்லின், குரோதங்களை நாம் அகற்றி விடுவோம். அப்போ இந்த உலகத்தில் வாழுகிற சமயத்தில் சிலருக்கு சில பேரோட குரோதம், காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, கோபம், பகைமை, பொறாமை இதெல்லாம் துனியாவில் இருக்கலாம். மறுமையில் சொர்க்கத்தில் இது மாதிரியான மூன்றாம் தர உணர்வுகளை எல்லாம் அல்லாஹ் சொர்க்கவாசிகளிடமிருந்து உருவி விடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரியான உணர்வுகளை எல்லாம் அல்லாஹ் தற்காலிகமாக மறக்க செய்கிறதோ மறைச்சி வைக்கிறதோ மாட்டான், வேரோட பிடுங்கி எறிஞ்சிருவான். அவங்க மனசுக்குள்ளே அந்த உணர்வே இருக்காத அளவுக்கு சுத்தமாக்கி விடுவான். பிறகு சொர்க்கவாசிகள் எல்லாருமே உலகத்தில் இருந்தது மாதிரி நட்பு, பகை, நட்போடு இருப்பாங்க. பகை வேறுபாடு இல்லாமல் சொந்த சகோதரர்களைப் போல இருப்பார்கள். அதனை அடுத்த வசனத்தில் சொல்கிறான், இஹ்வானன் அலா சுருரின் முத்தகாபிலீன், ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக கட்டில்களிலே எதிரெதிரே அமர்ந்திருப்பார்கள். சகோதரர்களாக அமர்ந்திருப்பார்கள் என்பதிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடி பார்த்து உட்கார்ந்துருப்பாங்கங்கிறதிலும் சில விளக்கங்கள் இருக்கிறது. அவங்க ஒரு ஆளுக்கு பின்னாடி ஒரு ஆள் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. சொர்க்கத்தில் அலாட் பண்ணியாச்சு. அப்போ சொர்க்கத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது கட்டில் அமர்ந்திருக்க பிறகு ஒரு வரிசைக்கு பின்னாடி ஒரு வரிசை. இப்போ உதாரணமாக தொழுகையில் வரிசையாக நிற்கும் பொழுது ஒரு ஆளுடைய முதுகத்தான் இன்னொரு ஆள் பார்க்குற மாதிரி இருக்கும். எங்காவது ரிசப்ஷனில் போய் உட்கார்ற மாதிரி இருந்தானாக்கா வரிசையாக சேர் போட்டிருப்பாங்க, ஒருவருடைய முதுகை பார்த்துக்கிட்டு தான் பின்னாடி உள்ளவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி சொர்க்கத்தில் ஒருத்தருடைய முதுகை இன்னொருத்தர் பார்க்குற மாதிரி அமரமாட்டாங்க. ஒருவருக்கொருவர் நேரு எதிரே முகம் பார்த்து பேசுகிற மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. எந்த விதமான அந்நியத்தன்மை இருக்காது. முதுகுக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது தானே அவருடைய யாரோ எவரோ, வயசானவரா இளமையானவரா எதுவுமே பின்னாடி தெரியாது. பொதுவாக எதிரெதிரே உட்கார்ந்து இருக்கும்போது முகம் பார்த்து பேசும்போது ஒரு அந்நியத்தன்மை மறைஞ்சிருதா இல்லையா? அதைத்தான் முத்தகாபிலீன், ஒருவருக்கொருவர் எதிரெதிரே உட்கார்ந்திருப்பார்கள் சொன்னாக்கா அந்நியத்தன்மை இல்லாமல் இருப்பார்கள். கட்டில்களில் உட்கார்ந்துருப்பாங்க வந்திருக்கு. அப்போது அவங்களுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி சொர்க்கத்தில் பல்வேறு வகையான ஸ்டேஜஸ் இருக்கும், படித்தரங்கள் இருக்கும். அந்த இடத்துல தான் அவங்களும் என்ன செய்வார்கள், வசிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும். குர்ஆனில் பல இடங்களில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களிலும் வந்திருக்கிறது. இந்த மாதிரியான வேறுபாடுகளின் அடிப்படையிலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி துனியாவில் தானே நமக்கு ஒருவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளின் அடிப்படையில் பகைமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ பார்த்தாலும் கை நிறைய சம்பாதிக்கிறான், பெரிய பெரிய வீடாக கட்டுறான், வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கிறான், எனக்கு அந்த மாதிரி கிடைக்கலையே என்று உலகத்தில் ஒவ்வொரு ஆளுக்கும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகிற அந்த வாழ்வாதாரத்தினுடைய வித்தியாசத்தை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ளே என்ன செய்யலாம், காழ்ப்புணர்ச்சி வரலாம். சொர்க்கத்தில் பல்வேறு படித்தரங்களில் அவங்களுடைய அமல்களுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் அந்த ஸ்டேஜ் டிஃப்ரெண்ட்டை வச்சு கூட அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்காது, பொறாமை வராது. ஏன்னா முன்னமேயே அல்லாஹ் அவர்களுடைய மனசிலிருந்து அந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் கழற்றி விடுவான் என்று வருகிறது. அப்போது
இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் எந்த வகையிலும் காழ்ப்புணர்ச்சியோ பகைமையோ பொறாமையோ இல்லாத அளவுக்கு தூய்மையான மனசுடையவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு துனியாவிலேயே வாழ்ந்து காட்டி மறைந்தவர்கள் தான் சத்திய சஹாபாக்கள். அவங்கள 2 பேரை பற்றி இந்த வசனத்தின் பின்னணியில் நாம் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த வசனத்தை என்ன சொல்ல வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து சஹாபாக்களையும் அழைச்சிட்டு மதீனாவில் போய் ஹிஜ்ரத்து போய் செட்டில் ஆகுறாங்க. அப்படி செட்டில் ஆகிற பொழுதில் மக்காவாசியையும் மதீனாவாசியையும் சகோதரத்துவ உணர்வோடு இணைச்சி வைக்கிறாங்க. மதீனாவாசியினுடைய ஒரு குடும்பத்துக்கு மக்காவிலிருந்து வந்த ஒரு முஸ்லீம் சகோதரரை சஹாபியை, இனிமேல் இவர் உன் குடும்பத்தில் ஒரு ஆள், உன் கூட பிறப்பில் ஒரு ஆள் என்று சொல்லி மக்காவாசியை சகோதரராக ஆக்கி வச்சாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சஹாபியை, ஒவ்வொரு மதீனாவாசிக்கும் ஒவ்வொரு மக்காவாசியை சகோதரராக ஆக்கி வச்சாங்க. அந்த மாதிரி 2 பேர் வைக்கப்பட்டவர்கள். ரொம்ப ஆழமான நட்பு, ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தவங்க 2 பேர். ஒருவர் அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னொருத்தர் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அபுதர்தாவுக்கும் சல்மான் ஃபாரிசிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தி வைக்கிறாங்க. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கலை. இஸ்லாமிய பணிகளில் நிறைய ஈடுபட்டு இருந்தனால கல்யாணம் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. சரியாக சொன்னால் அதில் அவருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கலை. இஸ்லாமிய பணி செய்கிறனாலேயே கல்யாணத்தை தள்ளி போட்டார். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளும் கல்யாணம் பண்ணுறதுக்கு சாதகமாக அமையலை, கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு, அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. இந்த சமயத்தில் சாபித்துல் பனானி என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கிறார், அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸஹப மஅ சல்மானில் ஃபாரிசி, தன்னுடைய சகோதரர் நட்பு ரசூலுல்லாஹ்வினால் சகோதரராக்கி வைக்க சல்மானையும் கூட்டிக் கொண்டு யஹ்தபு இம்ரஅத்தம் மின் பனி லைஸின் ஃபதஹல, பனு லைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தில் பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறார், பெண் பேசுவதற்காக போகிறார். தன்னுடைய சகோதரர் சல்மானை அழைத்து கொண்டு அபுதர்தா என்ன செய்கிறாரு, பொண்ணு பார்க்குறதுக்காக வேண்டி போகிறார். அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க, ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்குள்ளே. ஃபதக்கர ஃபதுல சல்மானின் சாபக்கத்தகு இஸ்லாமகு, அந்த பொண்ணு வீட்டுக்காரர் அன்சாரி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ரொம்ப சிறப்பாக எடுத்து சொல்கிறார். அவருடைய சிறப்புகளையும், அவர் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்சுட்டு வந்ததையும், இப்பொழுது இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்சுருக்கிறேன். அவர் சல்மான் ஃபாரிசி வெளிநாட்டுக்காரர் தானே, பாரசீக நாட்டுக்காரர், வேறு அரபி அல்ல, வேறு மொழி பேசக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அதையெல்லாம் எடுத்து சொல்கிறார் பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட. நீங்கள் இப்போ யாருக்காக வேண்டி நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் தெரியுமா, சல்மானே, ரசூலுல்லாஹ் எனக்காக சகோதரர் ஆக்கினவர், இவர் இஸ்லாத்துக்கு வந்தவர், இது எல்லாத்தையும் சொல்கிறார். வதக்கர அன்னஹு யஹ்தபு இலைஹிம் ஃபதாத்தஹும் ஃபுலானத், அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த பெண்ணை இவருக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வேண்டித்தான் நான் வந்திருக்கிறேன் என்று எடுத்து தெரிவிக்கிறார். ஆனால் அந்த வீட்டுக்காரங்க அபுதர்தாவிட்ட ரகசியமாக சொல்கிறாங்க, வாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறோன்னு சொல்லி அவர் தனியாக கூட்டிகிட்டு போய், அம்மா சல்மான ஃபலா நுஸவிஜுஹு, சல்மானுக்கு நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோம், என்ன காரணமோ தெரியல, சல்மானுக்கு நாங்கள் பொண்ணு தரல, வலாக்கின் நுஸவிஜுக்க, வேணா உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தர்றோம், அபுதர்தாவே உங்களுக்கு கல்யாணம், என்ன காரணமாக இருக்கலாம், அவர் வெளிநாட்டுக்காரங்கிறனாலையோ, வேற்றுமொழி பேசக்கூடியவங்கிறனாலையோ, அரபி இல்லைங்கிறனாலையோ, அல்லது மக்காவாசிங்கிறனாலையோ. சில குடும்பங்கள் அப்படி இருக்குமா இல்லையா, உள்ளூருக்கு தான் நாங்கள் பொண்ணு கொடுப்போம், எங்கள் குடும்பத்துக்குள்ளே தான் நாங்கள் கொடுத்துக்குவோம், வேறு குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டோம், வேறு மொழி பேசக்கூடியவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், இப்போவும் இருக்கா இல்லையா. அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் யாருக்காக வேண்டி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறீங்களோ அந்த சல்மானுக்கு பொண்ணு தர மாட்டோம், வேணா உங்களுக்கு தர்றோம் என்று சொல்கிறாங்க. ஃபதஸவ்வஜஹா சும்ம ஹரஜ, தர்றோன்னு சொன்னது மட்டுமல்ல, வாக்கு கொடுத்து கிட்டத்தட்ட நிக்கா பண்ணுற மாதிரியே கல்யாணமும் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த காலத்துலலாம் அப்படித்தான். பிறகு அவருக்கு ரகசியமாக வெளியே வந்தவர் சல்மான்கிட்ட சொல்லுவார், இன்னஹு கதுக்கான ஷைஉன், ஒரு விஷயம் நடந்து போச்சு சல்மானே, வெளியே கூட்டிகிட்டு வந்த பிறகு சொல்கிறார், ஒரு விஷயம் நடந்து போச்சு, இன்னே அஸ்தஹி அன் அதுக்குறதா அளிக்க,
நடந்து போன விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. உண்மையிலே அவர் வெக்கப்படத்தானே செய்வார். யாருக்காக வேண்டி பொண்ணு பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போனாரோ அங்கே அவருக்கு பொண்ணு கொடுக்கவும் இல்லை, பதிலாக இவருக்கு கல்யாணமே முடித்து கொடுத்துட்டாங்க. இதை எப்படி நண்பர்கிட்ட சொல்லுவார், சகோதரர்கிட்ட சொல்லுவார்? நான் அதை சொல்கிறதுக்கு வெக்கப்படுறேன் சல்மானேன்னு சொல்கிறார். அப்போ அவர் சல்மான் கேட்க மமாதாலிக்கு அப்படி என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபஅக்பரஹு அபுதர்தா பில் ஹைர், நல்ல விதமாக நடந்த விஷயத்தையெல்லாம் அபுதர்தா சல்மான்கிட்ட எடுத்து சொன்னார். இப்போ சல்மான் சொல்லுவார், அன அஹக்குன் அன் அஸ்தஹிய மின்க அன் அஹ்தபுஹா, எந்த பெண்ணை எனக்காக வேண்டி பெண் பேசுகிறதுக்காக வேண்டி பொண்ணு பார்க்குறதுக்காண்டி போனீங்களோ அந்த பெண்ணு உங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டாங்க தந்தாங்களா இல்லையா, அந்த விஷயத்தில் நான் தான் வெட்கப்படணும். அந்த பெண்ணுக்கு தகுதியானவராக நீங்கள் தானே இருந்திருக்கிறீங்க, அதனால தானே உங்களுக்கு கல்யாணம் முடித்து கொடுத்தாங்க. இப்போ எனக்கு தான் வெட்கமாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் வெட்கப்பட வேண்டியது இல்லை என்று சொல்லிட்டு வகான கது கல்லாஹா. ஏன்னு கேட்டால் அந்த பெண்ணை அல்லாஹ் உங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறான், உங்களுக்குன்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணை நான் கல்யாணம் முடிச்சிருந்தா தான் நான் வெட்கப்பட வேண்டி இருந்திருக்கும். நல்ல வேலை உங்களுக்குன்னு அல்லாஹ் நியமித்ததை உங்களுக்கே அல்லாஹ் ஆக்கி தந்துட்டான், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிறகு இன்னில அர்ஜு ஐ யஜாலனி அல்லாஹு மிம்மன் காலஃபீஹிம், சல்மான் சொல்கிறாரு, அல்லாஹ் குரானில் யாரை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறானோ அந்த சகோதரனாக இருக்கத்தான் நான் விரும்புகிறேன். எனக்கு கல்யாணம் முக்கியம் இல்லை. குரானில் குறிப்பிட்ட ஒரு வசனத்தில் சகோதரர்களை பற்றி சொல்கிறான். குரானில் அல்லாஹ் எந்த சகோதரர்களை பற்றி சொல்கிறானோ அந்த சகோதரர்கள் ஒருவனாக இருக்கவே நான் விரும்புகிறேன். எனக்கு கல்யாணம் தேவையில்லை, எனக்காக வேண்டி பெண்ணு பார்க்க போய் அந்த பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்ததில் உங்களுக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார். வனசானா மாஃபி சுதூரிஹிம் மின் ஹில்லின், சொர்க்கத்தில் உள்ள நுழையும் பொழுது அவருடைய இதயங்களில் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை பொறாமையை அகற்றி விடுவோம், அவர்களை சகோதரர்களாக ஒருவருக்கொருவர் கட்டில்களில் எதிரெதிரே உட்கார வைப்போம்னு அல்லாஹ் சொல்கிறானே, அந்த சகோதரனாக இருக்கத்தான் நான் விரும்புகிறேன். அப்போ என் மனசுக்குள்ளே உங்களை பற்றி எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, பொறாமையும் இல்லை, கவலைப்படாதீங்க என்று சொல்லிட்டார். வை இஹ்வானன் அலா சுருரி முத்தகாபிலின், இந்த இப்போ நம்ம ஓதி காமிச்சோம் இல்லையா 15வது அத்தியாயத்தில் சூரத்துல் ஹிஜ்ரில் 45, 46, 47, 48 சின்ன சின்ன 4 வசனங்களில் அவர்கள் அங்கே வரவேற்கப்படுவார்கள். அவர்கள் ஃபி ஜன்னாத்தி வஅயூன், அவர்கள் சொர்க்கத்திலே நீரூற்றுகளிலே இருப்பார்கள். அவர்கள் பயமில்லாமல் உள்ளே போங்க, சாந்தியோடு உள்ளே போங்கன்னு சொல்லி வரவேற்கப்பட்டு அவர்கள் உள்ளங்களிலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியும் அகற்றப்பட்டு விடும் என்றால் வருதா இல்லையா, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சகோதரனாக இருக்கத்தான் நான் விரும்புகிறேன். அதனால் எனக்கு கல்யாணம் முடித்து தரல, எனக்கான பெண்ணை உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை பற்றி எனக்கு எந்த பொறாமையும் இல்லை, தெளிவாக சொன்னார். இப்போ விஷயம் என்ன என்று சொன்னால், துனியாவில் என்ன மாதிரியான உணர்வுகளின் அடிப்படையில், 3ஆம் தர உணர்வுகள் என்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த உணர்வுகளின் அடிப்படையில் வாழாமல் ஒருவரை குறித்து இன்னொருவர் மனசில் தூய்மையான எண்ணத்தோடு வாழுகிற பொழுது சுவனத்திலும் நமக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்த சம்பவமும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சஹாபாக்கள் இந்த வசனங்களை எப்படி பார்த்துருக்காங்க பாருங்கள். அதை ஒரு செய்தியாக இல்லாமல் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சகோதரனாக இருக்கணும்னு விரும்புகிறேன் என்று அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ சகோதரத்துவம்னா என்ன என்று பார்க்கிற பொழுது, ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த 2 பேருக்கு இடையில் இருக்க வேண்டிய ஒரு பரஸ்பர அன்பினால் பிணைக்கப்பட வேண்டிய உறவு முறைக்கு பேர் தான் சகோதரத்துவம்னு சொல்கிறது. உதரம் அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் வயிறுன்னு அர்த்தம். சக உதரம் சொன்னாக்கா ஒரே வயிற்றில் பிறந்த இன்னொருவன், அதில் தான் சகோதரன் அப்படிங்கிற வார்த்தை வருது. சக உதரன், உதரம்னா சமஸ்கிருதத்தில் வயிறு, சகன உடன், இன்னொருவன் என்கிற அர்த்தம். அதிலிருந்து தான் சகோதரன்கிற வார்த்தையே வருது. அப்போ ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவைத்தான் சகோதரத்துவ உறவுன்னு சொல்லப்படும். ஆனால் குடும்ப சகோதரத்துவங்கிறது வேற,
இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது வேறு. இஸ்லாமிய சகோதரத்துவத்தை தான் இஸ்லாம் விரும்புது, குடும்ப சகோதரத்துவத்தை விட. கொள்கையின் அடிப்படையில் அமைந்த சகோதரத்துவ உறவு. அவரும் முஸ்லீமு, நானும் முஸ்லீமு. அவன் என் கூட பிறந்தவன், எனக்கு அண்ணன், எனக்கு தம்பி, அதனால் சகோதரன் என்பதை விட அவனும் ஒரு முஸ்லீம், நானும் ஒரு முஸ்லீம். அதனால் கொள்கை ரீதியினான இந்த சகோதரத்துவ உறவை இஸ்லாம் ரொம்ப நேசிக்குது, விரும்புகிறது. இப்படித்தான் முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்குது. இந்த ரெண்டுக்கும் இடையில் பெரிய பெரிய வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. குடும்ப சகோதரத்துவம் அப்படிங்கிறது ஒரு கால் இஸ்லாத்துக்கு எதிரான வாழ்க்கைக்கு தூண்டவும் செய்யலாம். சகோதரனுக்காக வேண்டி எதையாவது சாதிச்சு கொடுக்கணும், அண்ணனுக்காக வேண்டி தம்பியோ, தம்பிக்காக வேண்டி அண்ணனோ தப்பான வழியில் கூட சில காரியங்களை சாதித்து கொடுப்பாங்க, எதையாவது செய்து கொடுப்பாங்க. இஸ்லாத்துக்கு எதிரான வழியில் தூண்டலாம். அல்லது ரெண்டு பேருமே பகைமையின் அடிப்படையில் கூட பிறந்தவனாகவே இருந்தாலும் கூட ஒரு கட்டத்திற்கு பிறகு என்ன செய்யலாம், அவர்களுக்கிடையில் பகை வரலாம். துனியாவில் எத்தனையோ சகோதரர்கள் பல காலமாக பேசாமல் இருக்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டாலும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நல்லா அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறானுங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சமயத்தில் வேறு யாராவது ஒரு பையன் வந்து இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆளை அடித்தா கூட இவன் சும்மா இருக்க மாட்டான். எப்படி எங்கள் அண்ணன் அடிக்கலாம், எப்படி என் தம்பி அடிக்கலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட சண்டைக்கு போவாங்க. அவ்வளவு தூரம் அந்யோன்யமாக ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம பாசத்தோட சகோதரத்துவ உணர்வோடு இருப்பாங்க. ஆனால் இவர்கள் வளர்ந்து பெருசான பிறகு வாப்பாட சொத்துக்கு அடிச்சுக்கிறாங்களே. சில சமயத்தில் சில பேர்களிடத்தில் சொத்துக்காக வேண்டியோ அல்லது வேறு பிரச்சனைகளுக்காக வேண்டியோ குடும்ப கௌரவத்தின் அடிப்படையிலையோ அண்ணன் தம்பி குடும்பத்துக்கு இடையில் ஒட்டாமல் விலகி இருக்கிறாங்களே. அப்போ சின்ன வயசில் இருந்த சகோதரத்துவம் எங்கே போச்சு, அந்த விட்டு கொடுக்காத தன்மை எங்கே போச்சு? பெருசான பிறகு அந்த சகோதரத்துவ உணர்வு என்பதும் உறவு என்பதும் கேள்விக்காயிருது. சின்ன வயசில் நல்லா தாங்க இருந்தாங்க, இப்போ பெருசான பிறகு பாருங்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறானுங்க. அப்போது எதிர்பார்க்கப்படுகிற சகோதரத்துவ உணர்வு என்பது குடும்ப ரீதியான சகோதரத்துவ வராமல் போகலாம். ரொம்ப அபூர்வமாக கடைசி வரைக்கும் சகோதரத்துவ உணர்வோடு வாழக்கூடிய எத்தனையோ சகோதரர்களும் உண்டு. ஆனால் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய சகோதரத்துவ உணர்வு என்பது கொள்கையின் அடிப்படையில். அவர் ஒரு முஸ்லீம், அல்லாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நானும் அல்லாவை ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன், அந்த வகையில் அவன் என்னுடைய கூட பிறப்பு என்கிற அளவுக்கு இஸ்லாம் எதிர்பார்க்குது. அப்போது இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது ஆரம்பத்திலிருந்தே எதிர்பார்க்கப்பட்ட விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன உடனே நீங்கள் வேறு இல்லை இவங்க வேறு இல்லை என்று கொள்கை ரீதியான சகோதரத்துவ உறவை அங்கே ஏற்படுத்தி வச்சாங்க. நாமெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இது எதனை எதிர்பார்க்கிறது, எந்த மாதிரி உறவை எதிர்பார்க்குது அப்படின்னு சொன்னால், ஒரு யுத்தத்தில் வெட்டுப்பட்டு சக்கராத்தால் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி சக்கராத்தினுடைய கடுமையான தாகத்தில் தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு ஈனஸ்வரத்தில் முனகிற சமயத்தில் காயம்பட்டவங்களுக்காக வேண்டி மருத்துவ உதவி செய்கிறதுக்கு போயிட்டு இருந்த ஒரு சஹாபி தண்ணி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி போட்டு தூரத்தில் இருந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து அவருடைய தாகம் சக்கராத்து தாகத்தை தணிக்கிறதுக்கு வாயில் ஊற்ற போகிற சமயத்தில் கொஞ்சம் தள்ளி இன்னொரு சஹாபி அதே மாதிரி தண்ணீர் கேட்குறார். இப்போ இந்த சக்கராத்தால் இருக்கக்கூடிய அந்த சஹாபி முதல்ல அவருக்கு கொண்டு போய் தண்ணி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போ யோசனை பண்ணி பார்க்கணும், சக்கராத் ஹாலில் இருக்கக்கூடிய தாகம்ங்கிறது சாதாரணமாக இருக்காது. குடங்குடமாக குடிக்கணுங்கிற அந்த உணர்வு இருக்கும். தொண்டையில் கொஞ்சமாவது தண்ணி நனைஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அளவுக்குண்டான ஒரு அவஸ்தை தான் சக்கராத்தில் ஏற்படுகிற தாகம். அந்த தாகத்தில் தான் அவர் தண்ணீர் கேட்குறார். தனக்கே தேவையாக இருந்தாலும் தன்னை மாதிரி இன்னொரு ஆள் அங்கே தாகத்தினால் தவிக்கிறாருங்கும் போது முதல்ல அவருக்கு ஊற்றிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்ப, அவருக்கு ஊற்ற போகிற சமயத்தில் மூணாவது ஒரு சஹாபி அதே மாதிரி வெட்டுப்பட்டு கிடந்து அவரும் அதே நிலைமையில் தாகத்தில் தண்ணீருங்கும் பொழுது அந்த ரெண்டாவது நபருக்கு ஊற்ற போகிற பொழுது அவர் சொல்கிறாரு இந்த அவருக்கு கொண்டே கொடுத்துட்டு வாங்கன்னு. இப்படியாக ஒன்றல்ல ரெண்டல்ல 6 பேருக்காக வேண்டி தண்ணீர் கொடுக்க முயற்சி பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களும் 6வது நபருக்கு போய் தண்ணி கொடுக்க போகிற நேரத்தில் அவர் இறந்துடுறார்.
சரி, 6வது நபர் இறந்துடுறாருன்னு சொல்லிட்டு 5வது நபருக்கு தண்ணி கொடுக்க வந்தால் அவரும் இறந்துடுறாரு. அவர் இறந்துடுறாருன்னு சொல்லிட்டு 4வது நபருக்கு வந்தால் அவரும் மௌத்தாயிடுறாரு. இப்படியாக ஒவ்வொருத்தரையும் அப்படி ரிவர்ஸில் வரும்பொழுது ஃபஸ்ட்டு தண்ணி கேட்டவரும் மௌத்தாயிடுறாரு. அப்போது தன்னுடைய தேவையை விட அடுத்தவருடைய தேவைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய இந்த உணர்வு சகோதரர் கொள்கை ரீதியான அவங்களுக்கு இடையில் அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் இருக்கலை. ஒரு குடும்பத்து சகோதரர்கள் அல்ல அந்த 6 பேரும். இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் சகோதரர்களாக ஆக்கப்பட்டவர்கள். இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய சகோதரத்துவ உணர்வு. இந்த உணர்வை குறித்து தான் இஹ்வானன் அலா சுருரின் முத்தகாபிலீன், அவர்கள் சுவனத்திலே ஒருவருக்கொருவர் கட்டில்களிலே எதிரெதிரே சகோதரர்களாக அமர்ந்திருப்பார்கள். அவங்களுக்கிடையில் உலகத்தில் இருக்கிற மாதிரியான எந்த விதமான பகையும் இருக்காது, காழ்ப்புணர்ச்சியும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இங்கே மீண்டும் பார்க்கிறோம், இன்னல் முத்தகீன ஃபி ஜன்னாத்தின் வஅயூன், தக்வாதாரிகள் சுவனத்தில் நீரூற்றிலே இருப்பார்கள். உதுகுலுஹா பி சலாமின் ஆமினீன், அமைதியும் சாந்தியும் நிறைந்து எந்த கவலையும் இல்லாமல் நிரந்தரமாக இங்கே நீங்கள் நுழைந்து விடுங்கள். வனஸஅனா மாஃபி சுதூரிஹிம் மின் ஹில்லின், அவர்களுடைய இதயங்களில் இருக்கும் காழ்ப்புணர்ச்சிகளை நாம் உருவி விடுவோம். இஹ்வானன் அலா சுருரின் முத்தகாபிலீன், அவர்கள் ஒருவருக்கொருவர் எதிரெதிரே கட்டில்களில் சகோதரர்களாக அமர்ந்திருப்பார்கள். லா யமஸ்ஸுஹும் ஃபீஹா நஸபுன், அங்கு அவர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படாது. வமாஹும் மின்ஹா பி முஹ்ரஜீன், அங்கிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள், நிரந்தரமாக அங்கேயே இருப்பார்கள் என்று இந்த வசனம் முடிவடைகிறது. அப்போது உலகத்தில் வாழுகிற பொழுது சொர்க்கத்தில் காழ்ப்புணர்ச்சி இல்லாத சகோதரர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கேயும் அப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்களாக, எவரை குறித்தும் எந்த தவறான எண்ணமும் கொள்ளாத, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத சொர்க்கவாசியினுடைய சகோதரன் என்கிற அடிப்படையிலே பழக வேண்டும், பரிமாற வேண்டும், அணுக வேண்டும் என்பது நமக்கு ஒரு பாடமாக கிடைக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் சுவனத்திலே இதே மாதிரியான எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாத சகோதரர்களாக எதிரெதிரே அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.